இந்தியா உசார் நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா விசஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஃபோர்த் டெஸ்ட் ரொம்பவே ஒரு முக்கியமான கட்டத்தில் இந்தியா தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி அப்படின்றது இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு WTCலையுமே ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்க போகுது. ஸோ இந்த வெற்றி அப்படின்றது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழல்ல ஒரு தோல்வி. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. பல பிளேயர்ஸே வந்துட்டு ரெஸ்பான்சிபிளா இல்லை அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு, இந்த தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்றதெல்லாம் பத்தி பேசுறதுக்காக ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர், பல லெஜெண்டரி பிளேயர்ஸ்க்கு கோச்சாகவும் மென்டராகவும் இருந்தவர், இப்பயும் பல யங் பிளட்ஸுக்கு வந்து மென்டரிங் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய டாக்டர் வி கிரி சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் வெரி சேட் டே. எஸ் சார். வெரி சேட் டே. இல்ல சார், நீங்க ரொம்ப ஸ்டார்டிங்ல ரொம்ப இன்னைக்கு இன்னைக்கு டே எதிர்பார்க்கும். ஆரம்பிக்கும் போது பலருமே வந்துட்டு ஒரு 335 அப்படி 340 அப்படின்றப்போ ஜெயிக்கிறோமோ இல்லையோ டிரா பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு டே ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு, அது எப்படி மாறுச்சு? இல்லை சார், விக்கெட் வந்து நல்ல பேட்ஸ்மேனுக்கு ஃபேவரபுளாக இருக்கு. அண்ட் 2.5 செஷன் தான் பாக்கி இருந்தது. ஓகே ஏன்னா அவங்க ஒரு 1 ஹவர் விளையாடி சேஞ்ச் ஓவர்லாம் சேர்த்து 1 ஹவர் வேஸ்ட் ஆயிடுது. ஸோ ஓகே. லிட்ரலி 2.5 செஷன் தான் இருந்தது. நான் ஜஸ்ட் நினைச்சேன் இவங்க 12 வந்து ஓவர் தான் சார் டெஃபினட்டா. பேலன்ஸ் இருந்துச்சு. 12 ஓவர் தான் சர்வைவ் ஆக வேண்டியது இருந்துச்சு இந்தியா. அல்ல, அதுக்கு இல்லை, அதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன். லஞ்சுக்கு அப்புறம் டீக்கு அப்புறம் ஆமா ஆமா, எண்டு. 2.5 செஷன். லஞ்சுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் செஷன். ஓகே ஸோ ஓகே 2.5 செஷன் தான் இருந்தது. 2.5 செஷன் ஈஸி தான். ஓகே அது தவிர டீம் போது ஒன்லி 3 விக்கெட்ஸ் டவுன், 7 விக்கெட்ஸ் கையில் இருக்கு. ஓகே ஸோ அந்த சமயத்தில் வந்து சொதப்பிட்டாங்க இந்தியன் பேட்ஸ்மேன். ரொம்ப ரொம்ப அநியாயம் அது. ஓகே அது வந்து சொல்றதுக்கு இதுவே இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஐ எம் டிஜெக்டட், ஓகே ரொம்ப அஃபெக்டட். அதில் 2 பேர் வந்து தே த்ரூ தர் விக்கெட்ஸ். ஓகே ஒன்று வந்து பந்த் ஆஸ் யூஷுவல், ஓகே எதிர்பார்த்த மாதிரியே அந்த பிக் ஷாட் அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர். கண்டிப்பா. அதுவும் டிராவிஸ் ஹெட்னு ஒரு ஆர்டினரி போலர் போடுறான். அந்த சமயத்தில் போய் சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்றாரு. ரொம்ப தப்பு. அது ஸ்கோர் வந்து இம்மெட்டீரியல். அப்ப ஓகே ஓகே அவர் மட்டும் கொஞ்சம் நின்றுந்தாருனாக்கா டெஃபினட்டா டிரா பண்ணிருக்கலாம். அவங்களே வந்து ஒரு 1 ஹவர்ல விட்டுருப்பாங்க மேட்சை. ஓகே சரி, ஓகே இனிமே விக்கெட் விழல, இனிமே கஷ்டம்னு விட்டுருப்பாங்க 1 ஹவர்ல. ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாரு. அதே மாதிரி எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும் அந்த ஹுக் ஷாட் நாட் ஆல் நெசரி. ஓகே. ஜஸ்ட் ஏன்னா லீவ். பால் வந்து எங்கோ போகுது, அதை விட்டுருக்கணும். அதை போய் அடிச்சு ட்ரை பண்ணி அவரும் விட்டுட்டு 2 செட்டான பேட்ஸ்மேன் 2 பேரும் இப்படி அவுட் ஆனது ரொம்ப அநியாயம். அண்ட் கொலாப்ஸ் வந்து ஜடேஜா, ரெடி. அவர் வந்து அவுட் ஆயிட்டார். ரெட்டி, 2 பேரும் அன்எக்ஸ்பெக்டடா. அப்கோர்ஸ் குட் பால், ரெட்டிக்கு வந்து குட் பால், ஒன்றும் பேச முடியாது. ஓகே அவங்க 2 பேரும் பாவம் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ ஓகே சடனா 4 விக்கெட்ஸ் டவுன் ஆயிடுது. அதுதான் ரொம்ப மோசமாயிடுது. ஓகே. நீங்க சொன்ன மாதிரி சார், ஒரு ஒரு 2.5 செஷனை வந்து இந்தியா மாதிரியான ஒரு பெரிய டீமால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்றது ரொம்பவே ஒரு வருத்தமா இருக்கக்கூடிய ஒரு இல்ல, விஷயமா தான். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா விக்கெட் நல்லா இருக்கு, அதுதான். அதுதான் அதுதான். விக்கெட் வந்து ஃபேர்மா இருக்கு, பேட்ஸ்மேன் நல்லா இருக்கு. இதை இவங்க ரெண்டு ஏன்னா பேரும் நேத்து கம்ஃபர்டபுள் விளையாண்டுருக்காங்க. ஆஸ்திரேலியன் அவரோட 10-11 அவ்வளவு நேரம் நிக்கிறாங்களே சார். 50 பார்ட்னர்ஷிப் கொடுக்குறாங்க, ஒரு கரெக்ட், 20 கரெக்ட். ஓவர் பேட் பண்றாங்க. ஸோ ஒரு 10-11 பேட்ஸ்மேனால ஆடக்கூடிய விக்கெட்ல இந்தியன் டாப் ஆர்டரால ஆட முடியலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்க சார்? ரொம்ப அநியாயம் நீங்க சொல்றது. ஆனா அது வந்து நேத்தி அவங்க 10-11 வந்து அவ்வளவு நேரம் விளையாண்டது. எனக்கு ஒரு விஷயத்த சந்தோஷம் என்னன்னாக்கா, இந்த பிளஸிங் இன் டிஸ்கைஸ் சொல்லுவாங்க. அதாவது சாயங்காலம் இவங்க விளையாடுறதுனால சாயங்காலம் இவங்க விளையாடாம, தப்பிச்சிட்டாங்க. சப்போஸ் அவங்க வந்து நேற்றுக்கு பாதி மேட்ச் முடிஞ்சிருக்கும், 5 விக்கெட் கண்டிப்பா டவுன் ஆயிருக்கும். ஏன்னா கண்டிப்பா. ஆஸ் யூஷுவல் எப்பவுமே இந்தியா 20 for 4 அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ ஓகே அது அந்த விஷயத்துல அது சேவ் ஆச்சு. ஆனா ஓகே இந்த டீம் போது 3 விக்கெட்ஸ் தான் டவுன், 7 விக்கெட்ஸ் கைது. அது விட்டது மன்னிக்க முடியாத குற்றம் அது. ஓகே சார். ஃபர்ஸ்ட் இந்த நெகட்டிவ் யாரோட அனாலிசிஸ்க்குலாம் வரதுக்கு முன்னாடி, இந்த மேட்ச்ன்றதை தாண்டி இந்த சீரீஸ்ல ஒருத்தர் வந்து ஒரு வேற மாதிரியான ஸ்பெல் போட்டுட்டு இருக்காரு. இந்தியாவுக்கு எப்படி ஒரு சச்சின் ஒரு பேட்ஸ்மேனா இருந்தாரோ அந்த மாதிரி பவுலிங்ல பும்ரா வந்து வேற ஒரு ரேஞ்சில் இருக்காருன்னே சொல்லணும். அவரை பத்தின உங்களோட தாட்ஸ் சார்? இல்ல, கரெக்டா நீங்க சொன்னீங்க. இந்த சச்சின் சொன்னீங்க இல்ல, அந்த வேர்ட். ஓகே நான் வந்து ஐ இன்க்ளூட் பும்ரா as the greatest legend India produced, like Gavaskar, சச்சின், பும்ரா, அப்படி ஓகே சொல்லலாம். ஓகே அது சாதாரண இது இல்லை. ஐ மீன் இஸ் பெட்டர் தேன் எவ்ரிபடி, பெட்டர் தேன் கபில் தேவ், பெட்டர் தேன் எவ்ரிபடி. ஓகே ஓகே. அதனால அந்த மாதிரி ஒரு போலரை பார்க்கவும் முடியாது. நான் முதல்ல சொன்னேன் அவர் வந்து வேர்ல்ட் கிரேட்டஸ்ட் போலர் இந்த சீரிஸ் ஆரம்பிக்கணும். ஆனா ஒன்லி மை ஒரி வாஸ் இஸ் இன்ஜுரி. இன்ஜுரி. அது அது இன்ஜரி ஆகாம இருக்கணும்னாக்கா, அதே மாதிரி 4 டெஸ்ட் இன்ஜரி ஆகாம, அதுவும் எவ்வளவு போலிங் போட்டிருக்காரு, ஆமா எவ்வளவு சார். ஓவர்ஸ் இந்த போட்டிருக்காரு. இந்த மேட்ச்ல ஃபோர்த் மேட்ச்ல 50+ ஓவர்ஸ் போட்டிருக்காரு சார். அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல போட்டிருக்காரு 23 ஆமா, ஓவர்ஸ் போட்டிருந்தாரு. 17 ஸ்பெல்ஸ் போட்டிருந்தாரு. சொல்றேன்.
இல்ல அது கூட பரவாயில்ல. இவர் என்ன பண்றாரு, ஒரே சமயத்துல 8 ஓவர் போடுறாரு. அது ரொம்ப ஆமா. தப்பு. அது லாங் அந்த ஒரு ஸ்பெல். ஸ்பெல்ல 8 ஓவர் எல்லாம் போடக்கூடாது. 4 ஓவர் மேல எந்த பாசிபிளும் போட மாட்டாங்க. ஓகே. இவர் வந்து ஒரு போன டெஸ்ட் ஏதோ 8 ஓவர் போட்டார் ஒரே ஸ்பெல். அது ரொம்ப டேஞ்சர் அது. ஓகே. எனியோ காட் இது நிறைய ஒன்றும் ஆகலை. ஸோ பட் இட் வாஸ் ஒன்லி டிஃபரன்ஸ் அதான் இந்தியாவில் வந்து ஒரே பிளேயர் ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ஒரு ஹேர்டில் இருந்தாருன்னா அது வந்து பும்ரா தான். ஓகே. அதில் பேச்சே இல்லை. ஓகே. ஒன் மேன் ஷோ அது ஆக்சுவலா. கண்டிப்பா. ஆஸ்திரேலியா வர்சஸ் பும்ரா அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே சார். நீங்க சொன்ன மாரி பும்ரா பவுலிங்ல குடுக்குறாரு. நெறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்டெப் அப் பண்றாங்க. நிதிஷ் ரெட்டி தேவையான டயத்துல ஒரு செஞ்சுரி அடிக்கிறாரு. வாஷிங்டன் சுந்தர் நல்ல ஒரு டெம்பரமென்ட் காட்டுறாரு. அப்படி இருக்கும்போது எல்லாரோட ஐஸும், எல்லாரோட கேள்வியும் 2 பெரிய பிளேயர் மேல தான் வருது. ரோஹித் சர்மா அண்ட் வந்து விராட் கோலி. கோலி. ஒருத்தரா வந்துடலாம் சார். ரோஹித் சர்மா வந்துட்டு அ வரும்போதே நம்ம சொன்னோம். வராம இருந்துட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு பல நியூஸ். இல்ல அவர் வந்து நான் வந்து நடுவுல மிஸ்டர் லியோ பேசும்போது சொன்னேன். இந்த மாதிரி வாட் ஐ ஹர்ட் வாஸ் ரோஹித் சர்மாவுக்கு வந்து இந்த விளையாடுறது சீரியஸ் விளையாடுறதுக்கு இஷ்டமே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். பட் கேப்டன் வந்து இல்லாதனால அவங்க வந்து வேற யாருக்கு கேப்டன்சி கொடுக்காம அப்கோர்ஸ் பும்ரா வந்து 5 டெஸ்ட் கேப்டன் பண்றது வந்து சரியா, ஏன்னா அவருக்கு ஃபிட்னஸ் இருக்குமா அந்த டவுட் இருந்ததுனால அவரை வந்து கேப்டன் பண்ண வச்சிருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து நியூசிலாண்ட்லயே அவர் வந்து சரியா இல்லை, மென்டலி அவர் நாட் இன் த கேம். ஓகே. ஓகே. அவர் வந்து விட்டாக்க அவர் வந்து ரிட்டையர் ஆயிருப்பார் முன்னாடியே. ஓகே. பட் இப்போ கூட நான் வந்து நீங்க எனக்கு கூப்பிடறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், காமெண்ட்ரி கேட்கலாம் இந்த யாராவது ரிட்டையர் அனௌன்ஸ்மெண்ட் வருதா ஆகிறாங்களா. அப்படின்னு. அனௌன்ஸ்மெண்ட் 2 அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைச்சேன், ஆனா வரல. சார் இப்ப அதுல ஐ திங்க் மிடில் ஆஃப் ரோஹித் மிடில் ஆஃப் த பண்ணது தப்பு. ஓகே சார். ரோஹித் சர்மாவோட பேட்டிங் அப்படின்றத பத்தி பேசியிருக்கோம். நம்ம நிறைய பேசியிருக்கோம். நீங்களே சொல்லியிருக்கீங்க. கரெக்ட். டபுள் மைண்டடா இருக்காரு. ஃப்ரண்ட் ஃபுட், பேக் ஃபுட்ல ஆமா, இதா இருக்காரு அப்படின்னு. அதை தாண்டி இப்ப கரெக்டா பெரிய சொல்றீங்க. கேள்வி என்ன இருக்குன்னா, யூசுவலாவே அவர் பேட்டிங்ல கொஞ்சம் டல்லா இருந்தாலும், நம்ம மும்பை இந்தியன்ஸ்ல கூட பார்த்திருக்கோம். பேட்டிங்ல பெரிய ஷைன் ஆகலைனாலும், கேப்டன்சில ரொம்பவே சூப்பரா இருப்பாரு. அவரோட டாக்டிக்ஸா இருக்கட்டும், ஃபீல்டிங் இது இப்போ அதுவுமே ரொம்ப கேள்விக்குறியா இருக்குது சார். நிறைய இடத்துல அக்ரெசிவா இல்ல, ரொம்ப டிஃபென்சிவா இருக்காரு அப்படின்னு பெரிய பெரிய விமர்சனம் வைக்கப்படுது. அவரோட கேப்டன்சி குறித்து உங்களோட தாட்ஸ் சார்? இல்ல இதுல வந்து என்னன்னா சைடு நாட் டூயிங் வெல். ஓகே. பும்ரா தவிர கோர்ஸ் இப்ப நிதிஷ் ரெட்டி வந்து 100 அடிச்சாரு. அந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்லா விளையாடு 3 தான். அந்த கேஎல் ராகுல் டு சம் எக்ஸ்டென்ட். ஓகே. ஓகே. ஸோ இந்த 3 பேர் தான் பேட்டிங் ஆடினாங்க. பட் நான் என்ன சொல்றேன், இந்தியன் பேட்டிங் வந்து மெயின்லி இவர் ஃபார்ம்ல இல்லை ரோஹித் சர்மா ஓகே. அண்ட் விராட் கோலி இன்டிஃபரெண்ட் பேட்டிங். அவர் செஞ்சுரி அடிச்சாலும் அந்த செஞ்சுரி இருந்து நம்ம அவ்வளோ கணக்கு எடுத்துக்க முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அத்தாரிட்டி கிடையாது. கண்டிப்பா. ஸோ பேட்டிங் ஃபெயிலியர் ரொம்ப பயங்கரமா இருந்தது. அண்ட் நம்ம திருப்பி திருப்பி சொன்ன மாதிரி மிடில் ஆர்டர் ரொம்ப மோசமா இருந்தது. பந்த் வந்து ரொம்ப இன்டிஃபரெண்டா விளையாடின இந்த சீரீஸ் ஃபுல்லா. ஸோ இதனால என்ன ஆகுது, மென்டலி அஃபெக்டட். பேட்டிங் தனக்கும் வரல, சைடும் சரியா பண்ணலன்னு என்ன பண்ணாலும் தப்பா தெரியும் கேப்டன்சி. ஓகே. ஓகே. அது இப்போ அதுல வேற இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னாக்க, இந்த ஸ்பின்னர் யார் எடுக்குதுன்னு ஒரு டயலமா. ஆமா. ஃபர்ஸ்ட் மேட்ச் அஸ்வினை ட்ராப் பண்ணிட்டாங்க. ஓகே. அதுக்கு வந்து ரோஹித் சர்மாவுக்கு உடன்பாடு இல்லை. ஓகே. ஏன்னா அவ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே அஸ்வின் வாண்டட் டு ரிட்டையர். ஓகே. அப்ப ரோஹித் சர்மாவை கேட்டிருக்காரு. ரோஹித் சர்மா அவரோட இன்டர்வியூல சொன்னார், நான் தான் பொறுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு செகண்ட் டெஸ்ட் இன்க்ளூட் பண்ணார். ஆமா. ஆமா. ஓகே. செகண்ட் டெஸ்ட் இன்க்ளூட் பண்ணாரு. ஆனா செகண்ட் டெஸ்ட் வந்து பிக் பால் டெஸ்ட் ஆயிடுச்சு. அதுல வந்து அஸ்வின் ஒன்றும் பண்ணல. ஸோ தேர்ட் டெஸ்ட் அஸ்வினை ட்ராப் பண்ணிட்டு ஜடேஜா எடுத்தாங்க. ஸோ அஸ்வின் ஊருக்கு கிளம்பிட்டார் ஆமா. அந்த தேர்ட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே. ஸோ இந்த மாதிரி டீம்ல ஒரு கன்ஃபியூஷன் வேற இருந்தது. பிளஸ் பேட்டிங் ஃபெயிலியர் எல்லாம் சேர்த்து அவரோட கேப்டன்சி வந்து சரியா இல்லாத மாதிரி தெரியுது. பட் அந்த அளவுக்கு வந்து கேப்டன்சி பேடுன்னு சொல்ல முடியாது, ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு பிளண்டர் எதுவும் பண்ணல. ஓகே. ஏன்னா அந்த டாஸை வின் பண்ணி போலிங் எடுக்காம பேட்டிங் எடுத்தாரு. அது ஃபர்ஸ்ட் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட் டெஸ்ட், அது செகண்ட். ஒன்று தான் ப்ராப்ளம். ஆமா. ஆமா. ஆமா, மற்றபடி வந்து மற்றபடி கேப்டன்சி வந்து அவ்வளோ ப்ளேம் பண்ண மாட்டேன் நான். ஆனா ஓகே. அவரோட ஃபார்ம் வந்து டோட்டல் அவுட். இன்னைக்கு கூட பாருங்க, அவர் லெக் சைடில் விளையாடுற பால் எடுத்துட்டு ஆஃப் சைடில் போகுது. ஆமா. அந்த மாதிரி தட் மீன்ஸ் அவருக்கு வந்து ஐசைட் போயிட்டு, ரிஃப்ளெக்ஸ் போயிட்டு, எல்லாமே போயிட்டு அவரு. ஸோ ஈ கெனாட் பேட் ஹியர் ஆஃப்டர்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு. ஓகே. ஸோ அங்கதான் ப்ராப்ளம் வந்து. அதனால தான் நான் வெயிட் பண்ணேன் உங்க அனௌன்ஸ்மெண்ட் வருதான்ட்டு. சரி சார். ஸோ அடுத்து இன்னொரு பிக் பிளேயர் அப்படின்னா விராட் கோலி. ஏன்னா அந்த மிடில் ஆர்டர் நீங்க சொன்ன மாதிரி ரொம்பவே ஒரு குரூஷியலான பிளேயர். அவர் தான் வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒருத்தர். ஆனா அந்த அவுட் சைடு ஆஃப் ஸ்டம் நம்ம தொடர்ச்சியா எல்லாருமே பேசியாச்சு. அது வந்து அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் வந்து அக்ரெசிவா போறாரு அப்படி. அதுதான் ஓகே. நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஓகே. இதே ஸ்டீவ் ஸ்மித்துக்கும் ப்ராப்ளம் வந்தது.
ஓகே. ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் அவர் வந்து ஃபெயில் ஆனாரு. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து டெக்னிக்கை மாத்திண்டு இம்ப்ரவைசேஷன் சொல்லுவாங்க, ஓகே. அது பண்ணிட்டு அவர் வந்து 2 செஞ்சுரி செஞ்சு. அடிச்சார். ஆமா. ஆமா, தேர்ட் டெஸ்ட் செஞ்சா ஃபோர்த் செஞ்சுரி அடிச்சார். ஸோ அந்த அளவுக்கு அதுதான் கெப்பாசிட்டி, இம்ப்ரவைசேஷன் பண்ணி. ஈவன் சச்சின் டெண்டுல்கர் அப்படிதான் பண்ணார் ஒரு தடவை ஆஸ்திரேலியாவில். ஆமா, ஆமா சார். அவர் ஆஃப் சைடில் அவுட் ஆகிட்டே இருந்தார். அப்புறம் அடுத்த டெஸ்ட் ஆஃப் சைடில் விளையாடாம லெக் சைட்லேயே விளையாடி செஞ்சுரி ஒரு கவர் அடிச்சிட்டார். டிரைவ் கூட ஸோ அடிக்கலையா இந்த சார்? மாதிரி, ஆமா, ஒரு கவரே கொடுக்கல. அந்த மாதிரி பிக் பிளேயர்னாக்க தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிற இது வேணும். இவர் வீம்பா தான் பண்ண மாட்டேன், தான் பண்ணதான் பண்ணுவேன், சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன்னு விளையாடினாக்க என்ன பண்றது. அதுதான் சார் எனக்கு ரெண்டாவது வந்து அது வந்து அவர் வந்து நான் அடிக்கிறேன் என்னால முடியும்னு சொல்லி விடாப்பிடியா. இல்ல வேற வேற அப்படி வழி இல்லை. இல்லாம இன்ஸ்டிங்க்ட்ல போயிருதுங்களா சார்? இல்ல, அது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு அவருக்கு. ஓகே. எப்ப நீங்க வந்து ஃப்ரண்ட் ஃபுட்டை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃப்ரண்ட் ஃபுட்டை முன்னாடி வைக்கிறீங்களோ, ஓகே. அப்ப பாடி வெயிட் வந்து முன்னாடி வந்துடுது. ஓகே. பாடி வெயிட் முன்னாடி வந்த உடனே அந்த பாலை வந்து விட முடியல. ஓகே. இதே ரைட் பேக் ஃபுட்ல வெயிட் இருந்துச்சுனாக்க லாஸ்ட் மினிட்ல பேட் எடுத்து முடியும். ஓகே. இந்த ஓகே. ஃப்ரண்ட் ஃபுட்ல இருக்கிறதால அப்படி லீன் பண்ணிடுறாரு ஓகே. பாலை பார்த்து. ஸோ இஸ் கோயிங் ஹார்ட் அட் த பால் அண்ட் கெட்டிங் அவுட் அவுட் சைட் அவசரம். ஓகே. அதுவும் போன மேட்ச் எல்லாம் ஐ திங்க் 8வது ஸ்டெம்ப்ல போய் சேஸ் பண்ணி விட்டாரு. இன்னைக்கும் அப்படிதான். இன்னைக்கும் அதுதான் சார் இன்னைக்கும் அப்படிதான் வந்து அவுட் சைட். மெயினா ஒரு அதான் டே வந்து இந்தியா டிரா பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஆல்ரெடி 3 விக்கெட்ஸ் டவுன்ல இருக்காங்க. ஜஸ்ட் பிஃபோர் கரெக்ட். லஞ்ச்ல அப்படி ஒரு பால போய் லாஸ்ட் பால். அடிக்கணும்னு அவசியம் என்ன ஆமா, இருக்கு அப்படின்னு எல்லாரும் அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. ஓகே. இல்ல, அது அன்பார்டனபிள் மிஸ்டேக்கு. அது கவாஸ்கர் வந்து பந்தெல்லாம் திட்டுறாரு, கோலியை திட்ட மாட்டேன்றாரு. அவருக்கே பயம் போல இருக்கு. அது வந்து ஆனா கோலியை வந்து ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அனுஷ்கா சர்மா பதில் சொல்லிருக்காங்க கவாஸ்கருக்கு. அந்த மாதிரி ஒரு அசிங்கமான இதெல்லாம் நடந்தது. பட் நான் என்ன சொல்றேன்னாக்க, கோலி டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு. நாட் ஓன்லி அவுட் சைட் ஆஃப் ஓகே. லெக் சைடில் கூட பேட் க்ளோஸ் ஆகுது, எல்பிடபிள்யூ ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே. அதுவும் அது இன்ஃபேக்ட் இது ஆஃப் சைட்லேயே அவுட் ஆயிடுறாரு, லெக் சைடில் போகிறதுக்குள்ள அவுட் ஆயிடுறாரு அவரு. அதனால வந்து அதை ட்ரை பண்ணல யாரும். பட் ஓகே. மொத்தத்தில் அவர் வந்து அவருக்கு டெக்னிக்கல் டெஃபிஷியன்சி இருக்கு, அதை ரெக்டிஃபை பண்ணிக்க மாட்டேன்றாரு அவரு. ஓகே. அந்த மாதிரி ரெக்டிஃபை பண்ணலன்னா அவர் ரிட்டையர் ஆக வேண்டியது டைம் வந்துடுச்சு, அவ்வளவுதான். ஓகே. ஓகே சார். ஸோ அப்படியே வந்தோம்னா இன்னும் ரொம்பவே முக்கியமான விஷயம் பண்ட்டை பத்தி நீங்களே சொல்லியிருந்தீங்க. ஆமா, ஆஸ்திரேலியாவில் அவரோட ஃபார்ம்ன்றது பெரிய இதில் எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா கடைசியா அவரோட டூர்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் இந்த சீரீஸ்ல கம்ப்ளீட் ஃபெயிலியர்னு சொல்லணும். அதுலயும் நிறைய ரேஷ் ஷாட்ஸ் நீங்க சொன்ன கவாஸ்கர் வந்து அவரை ரொம்ப அக்ரெசிவா திட்டினாரு. ஏன்னா கண்ணாபனா தெரியல. ஹாம் ஆமா ஷாட்லாம் ஆட முடியுமா ஆடணுமா அப்படின்னு. பட் ஆனா இன்னைக்கு கேம் வேற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் திருப்பியும் அதே மாதிரி ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டாரு. சார், அது வந்து இந்த தொட்டில் பழக்கம் சுடுகாட்டு மட்டும் சொல்லுவாங்க. அது ஓகே. வந்து அது முதல்ல இருந்தே டிசிப்ளின் உண்டு பண்ணிக்கணும். நீங்க ஓகே. நீங்க எப்ப இந்த மாதிரி ஃபேன்சி ஷாட் அடிக்கிறீங்களோ, அதுவும் டெஸ்ட் லெவல்ல இந்த ஃபேன்சி ஷாட் அடிக்கவே கூடாது. நான் ஈவன் அந்த சாம் கான்ஸ்டார்ஸ் இருக்கானே ஃபர்ஸ்ட் ஆமா புது ஆமா. பையன், அவன்கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். யாரோ கேட்டாங்க, என்ன போனதுல சொன்னேன் நான். ஓகே. அவன் தாங்க மாட்டான்னு சொன்னேன் நான். ஏன்னா எப்ப நீ இந்த நியூ பால்ல அந்த ஷாட் அடிக்கிறியோ, அப்ப சான்சஸ் ஆஃப் கனெக்டிங் இஸ் வெரி லெஸ். ஓகே. அதனால வந்து இது பர்சன்டேஜ் ஷாட்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது பட்டா பாக்யம் ஸ்ரீகாந்த் சொல்லுவாரு அது மாதிரி. அது மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப தப்பு, அந்த மாதிரி ஷாட் அடிக்கக்கூடாது. நீங்க டிராவிடோ ஆர் கவாஸ்கோ என்னைக்காவது அது மாதிரி ஷாட் அடிச்சு பார்த்துருக்கீங்களா? கிடையாது. ஆர் ஈவன் புஜாராவோ அந்த மாதிரிலாம் அடிக்கவே மாட்டாங்க. இவர் தான் அந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்காரு. அது தப்பு. அது அந்த ஓகே. ஷாட் டெஸ்ட்டுக்கு அந்த ஷாட் விளையாடக்கூடாது. நீ T20 என்ன வேணா பண்ணிக்கோ, ஏன்னா அது என்டர்டெயின்மெண்ட் கிரிக்கெட். அதுல நீ என்ன வேணா ஆடிக்கோ, இது பண்ணிக்கோ. மேட்ச் ரிசல்ட் பத்தி கவலை இல்லை, ஏன்னா ஏற்கனவே டிசைடட். அது பெரிய விஷயம் கிடையாது. அதை விடுங்க. நான் என்ன சொல்றேன்னா, டெஸ்ட்ல வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது, கண்டிப்பா. கண்டிப்பா பண்ணக்கூடாது. டிசிப்ளின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அந்த டிசிப்ளின் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீங்க கில்ல ட்ராப் பண்ணிருக்கீங்க. ஓகே. போன மேட்ச் வைட் அவசரம் போய் சேஸ் பண்ணி அவுட் ஆயிட்டு வந்தார். அதனால தான் அவரை ட்ராப் பண்ணாங்க. அதனால அந்த தட் அப்ளைஸ் டு எவ்ரிபடி. ஓகே. 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 அண்ட் சோ ஜெய்ஸ்வால் அவ்வளவு நல்லா விளையாண்டார். கடைசியில் அந்த உப் ஷாட் அவசியமே கிடையாது. ஆமா. So, இவங்க 2 பேர் இருந்திருந்தாங்க, இன்னைக்கு மேட்ச் சேவ் பண்ணிருக்கலாம். அண்ட் கையில் இருந்த மேட்ச் சேவ் பண்றதுக்கு ஓகே. இவங்க 2 பேர் இன்னொரு ஹாஃப் அன் அவர் விளையாண்டாக்க அம்பையர்ஸே கால் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சரி, இனிமே விளையாடுறது நோ யூஸ், ஏன்னா 3 விக்கெட் தான் விழுந்திருக்கு, மீதி 7 விக்கெட் பாக்கி இருக்கு அப்படின்னு டிரா பண்ணியிருப்பாங்க அம்பையர்ஸ். அன்னசரியா கெடுத்தாங்க. மன்னிக்க முடியாத குற்றம் 2 பேரும். ஓகே. ஓகே சார். சார் அதுல நிறைய விஷயங்கள் நிறைய ஃபிளாஸ் இருக்கு இந்தியா சைட்ல இருந்து பார்த்தோம்னா நிறைய எஸ். முக்கியமான விஷயங்கள் ஆமா. முக்கியமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. நிதிஷ் ரெட்டி அவரோட இந்த ரைஸ் எப்படி பாக்குறீங்க? அந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபர்ஸ்ட் இன்னிங் செஞ்சுரி சார். ஏன் அவரை முன்னாடி அனுப்பல? கோலி அதுதான் சார் பிளேஸ்ல எல்லா வந்துருக்கணும் இடத்துலயும் அவரு. கேள்வி ஆ. எல்லா இடத்துலயுமே ஏன் இருக்கு. அதுதான் அது இவங்க அஹ், அதாவது தைரியமே கிடையாது. ஸ்பைன்லெஸ் பீப்புள் இந்த கோச் கேப்டன்லாம். ஓகே. அவன் வந்து 100 அடிச்சுட்டு நாட் அவுட்ல வந்திருக்கான். ஓகே. அதுவும் எப்படி 100 அடிச்சான்? கண்ட்ரிக்காக வந்து அவர் செஞ்சுரி கூட பார்க்காம, சிங்கிள் எடுக்காம, ஓகே.
டீமுக்காக அவர் வந்து விட்டு கொடுத்துட்டு லாஸ்ட் பால் செஞ்சு சிங்கிள் எடுத்துட்டு வர்றது இந்த பக்கம். ஆமா அந்த மாதிரி சேவ் பண்ணிருக்காரு. அந்த ஆளு வந்து செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. அந்த கண்டினியூஸா 40 அடிச்சிட்டு வர்றாரு. ஆமா. அவரை நம்பர் 4 அனுப்புவோம் நம்ம. அவரை விட்டுட்டு நீங்க வந்து திருப்பி திருப்பி ஃபெயில் ஆகிற கோயிலே போய் அனுப்புறீங்க. அது என்ன அவருக்கு என்ன பட்டா போட்ட இடமா அது? தட்ஸ் வெரி பேட். ஓகே. சரி, ரோஹித்தாவது போன மேட்ச் வந்து நம்பர் 6 போனாரு. ஆமா ஆமா, பின்னாடி வந்தாரு. ஏன்னா அந்த இது டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நம்பர் 6 போனாரு. ஸோ தட் மீன்ஸ் இ சாக்ரிஃபைசிங் இஸ் பொசிஷன் ஃபார் த டீம். ஓகே. கோலி வந்து இந்த இடிச்சு அப்படியே பிடிச்ச இடத்த விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்பர் 4 இருந்துட்டு நான் நிதிஷ் டெஃபினட்டா அமைச்சிருப்பேன் நம்பர் 4. ஓகே ஓகே சார். அதே மாதிரி இன்னொரு பிளேயருமே நம்ம நம்ம ஊர் சாரி வாஷிங்டன் சுந்தர் அவருமே பவுலிங்ல பெரிய லெவலுக்கு ஹெல்ப் இல்லைனாலும் அவர் பெருசா யூஸ் பண்ணல. ஒரு 20 ஓவருக்குள்ள தான் 2 இன்னிங்ஸ் சேர்த்தே போட்டார். பட் ஆனால் பேட்டிங்ல ரொம்ப ஒரு சாலிட் டிஃபென்ஸை காட்டினாரு. அவர் ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன். அவர் இன்னும் மேல அனுப்பலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சு அவருக்கும் வந்து. கண்டிப்பா 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 ஓகே 10th பிளேஸ்ல அனுப்பலாம். அவர் கண்டிப்பா அனுப்பலாம். அது கொஸ்டினே கிடையாது. பட் அவர் இஸ் டேக்கன் அஸ் அ bowler. அது bowling-க்கு வந்து நான் முதல்ல சொன்னேன், அவருக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி கிடையாது. ஆமா. இன்டர்நேஷனல் லெவல் ஆஃப் ஸ்பின் bowling கிடையாது அவருக்கு. ஓகே இஸ் ஜஸ்ட் ஒயிட் பால் bowler அவ்வளவுதான். ஓகே டெஸ்ட்டுக்கெல்லாம் அவர் ஆஸ் அ ஸ்பின்னர் he cannot find a place. ஓகே அண்ட் அஸ்வினுக்கு அவருக்கு கம்பேரிசனே கிடையாது. ஸோ அதனால அவர் பேட்டிங் நல்லா ஆடினாரு. நீங்க வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டரா எடுத்துக்கோங்க அவ்வளவுதான். ஓகே. அண்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர் எடுத்தாக்கா நம்பர் 8 எல்லாம் அனுப்பக்கூடாது. நீங்க முன்னாடி அனுப்பணும் அவரை. முன்னாடி அனுப்பணும். ஓகே ஆமா. நான் ஏன் சொல்றேன்னா பயங்கர வேகன்சி இருக்கு. 1 4 5 6 7 எல்லா வேகன்சி இருக்கு இந்தியாவில். ஸோ எல்லாரையும் முன்னாடி அனுப்பலாம். என்னத்துக்கு நீங்க வந்து பெருசா இது கஷ்டமே இல்லை இதுல. ஓகே ஓகே சார். ஸோ பவுலிங் டிபார்ட்மெண்ட் பத்தி நம்ம பேசிட்டோம். பும்ரா அதர் தென் தட் ஆகாஷ் தீப் அண்ட் சிராஜ் இருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? போதாது சார், ஷமி இருந்திருக்கணும். ஓகே. போதாது. நான் வந்து ஒவ்வொருத்தருக்கும் அப்கோர்ஸ் சிராஜுக்கு வந்து நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அவருக்கு லைன் அண்ட் லெங்க் என்னைக்குமே ஃபால்ட்டி அவருக்கு. ஆமா ஏன்னா அவர் வந்து நியூ பாலை வந்து சீமை வச்சு அக்ராஸ் வச்சு போடுற ஆளு. ஆமா ஆமா. ஸோ அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்க? அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்விங்கோ ஒரு ரிவர்ஸ் ஸ்விங்கோ ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஏதோ வந்து இப்படி அவர் நியூ பாலில் ஓடி வந்து ஆஃப் ஸ்பின் மாதிரி போட்டுட்டு இருக்காரு அவர். அது ஏதோ உழருது, பேட்ஸ்மேன் மிஸ்டேக் பண்ணுறான், விக்கெட் ஓடுது, அவ்வளோதான் வழிய. மற்ற பட் ஒன் திங் இஸ் ஃபிட்னஸ் வைஸ் இஸ் வெரி குட். அது நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். இது வரைக்கும் அவர் வந்து கை கால பிடிச்சின்னு உள்ளே போனது கிடையாது. நல்ல ஃபிட்னஸ் இருக்கு. பட் மூளையை யூஸ் பண்ணி போடணும். அந்த டவுன் த லெக் வரவே கூடாது. அவர் எப்ப பாரு ஒரு ஸ்டம்புக்கு வெளியில போகுது பால் லெக் சைடில், அது போகவே கூடாது. ஆகாஷ் தீப்ல என்ன ப்ராப்ளம்னாக்க, நான் அந்த பிவட்டிங் கிடையாது அவருக்கு. என்னன்னா ஓடி வர்றதுல அப்படி குனிஞ்சிட்டே ஓடி வர்றாரு, குனிஞ்சிட்டே போறாரு. பாடி இப்படி வரணும், அப்படி ரைஸ் பின்னாடி இல்ல. போயிட்டு அப்படி வரணும். ஓகே அந்த பேக்ல ஒரு பெண்ட் பண்ணணும். பெண்ட் இட் லைக் வெக்கம்பாங்க. அப்படி பேக்ல பெண்ட் பண்ணி இப்படி வந்தாதான் அந்த வெனம் இருக்கும் பால்ல. ஓகே இவர் என்ன பண்றாரு, அப்படியே குனிஞ்சிட்டே போட்டுருக்காரு. நீங்க நல்லா பாருங்க ஒரு தடவை. ஸோ ஓகே. அது அது வந்து அதனால அவருக்கு வந்து பவுன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அது ஒன்று தான் ப்ராப்ளம். மற்றபடி இஸ் எ டிசிப்ளின்டு போலர், நோ டவுட். ஓகே. அதான் பாருங்க, இந்த தடவை வந்து நியூ பால்ல வந்து ஆகாஷ் தீப் கொடுத்துட்டாங்க. உடனே சிராஜ் மூஞ்ச தூக்கி வச்சுக்கினாரு எங்கோ. ஸோ அது அந்த மாதிரி பண்ண வேண்டியது. ஏன்னா எப்ப சிராஜ் வந்து நியூ பாலை யூஸ் பண்ணலையோ அப்ப நியூ பால் அவர்கிட்ட கொடுக்குறது அர்த்தமே கிடையாது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த மேட்ச் ஒரு லாஸ் ஆயிருக்கும். இப்போ அடுத்த மேட்ச் வந்து ஜெயிச்சாதான் அட்லீஸ்ட் வந்து இந்த சீரீஸை ட்ரா பண்ண முடியும். வந்து பாடகாஸ்கர் ட்ராஃபி ரீட்டைன் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு வெற்றிக்காக இது தேவை. ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அடுத்த மேட்ச் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் பண்ண மாட்டாங்க சார். ஏன்னா பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. கடைசி மேட்ச் யாரையும் இன்சல்ட் பண்ண மாட்டாங்க. இதே ரோஹித், இதே கோலி இவங்க தான் இருப்பாங்க. இதே ஆர்டர் தான் இருக்கும். ஒன்றுமே சேஞ்ச் இருக்காது. ஓகே என்ன நீங்க வேணா பாருங்க சார், ஆல்மோஸ்ட் சேம் 11 தான் இருக்கும். ஓகே ஏன்னா உள்ள போலரும் கிடையாது, பேட்ஸ்மேனும் கிடையாது கொண்டு வரதுக்கு. ஓகே. அஹ், திருப்பி ஒரு வீம்புக்காக கில்ல கொண்டு யூஸ் இல்லை. ஏன்னா கில்லு வந்து he didn't perform at all. ஸோ அவர் ட்ராப் பண்ணது கரெக்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அப்படியே முடிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க ஆஸ்திரேலியன்ஸ் மிஸ்டேக் பண்ணாக்க இந்தியா வின் பண்ண சான்ஸ் இருக்கு. ஓகே ஓகே பட் ஸ்டில் அந்த சிட்னி கொஞ்சம் ஸ்பின்னிங் விக்கெட், அதுல வந்து அஸ்வின் இருந்திருக்கணும், அவர் முன்னாடி போயிடக்கூடாது. ஓகே பட் இப்போ தே வில் பிளே ஒன்லி வாஷிங்டன் பிகாஸ் இஸ் பெட்டர் பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க. ஓகே. பட் அவரால் வந்து வாஷிங்டன்னால வந்து ஒரு மேட்ச் வின்னிங் போலிங் போட முடியாது. கண்டிப்பா. அந்த ஜடேஜா ரொம்ப ஆர்டினரி போலிங் போடுறாரு இப்ப. ஓகே. ஒண்ணுமே கிடையாது அவருக்கு. நம்ம இது அந்த போலிங் மிஷின் மாதிரி போட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட ஒரு ஸ்பைட் இல்லை, ஒரு ஃபிளைட் இல்லை, ஒரு லூப் இல்லை, ஒண்ணுமே கிடையாது. ஜடேஜா ரொம்ப ஆர்டினரி போலிங் போட்டுட்டு இருக்காரு அவரு. ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் ஜடேஜா டு ரிட்டையர் ஆல்சோ. ஓகே. ஸோ என்ன மாதிரியான ஆமா. சேஞ்ச் கொடுக்க போறாங்க? அந்த மேட்சோட ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப இல்ல பட் இது வந்து கையில இந்த மேட்ச் டிரா பண்ணிருக்கலாம் சார். ரொம்ப அநியாயம் இது.
ஓகே. ரொம்ப ரொம்ப அநியாயம். இன்ஃபேக்ட் வந்து அந்த 3 கேட்ச் அவர் விடலைன்னா வின்னே பண்ணிடலாம் அந்த மேட்சை. ஆமா ஆமா, ஜெய்ஸ்வாலோட அந்த ஏன்னா 150 ஆல் அவுட் ஆகியிருப்பாங்க. ஆமா 60 91 ஃபார் 6, ஆமா சார். 140 150 ஆல் அவுட் ஆகிட்டாக்க இவங்க சேஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். 250க்குள்ள தான் இருந்திருக்கும் டார்கெட்டே, அவ்வளவுதான். ஆமா ஓகே. ஆமா. அது ரொம்ப அநியாயம். சரி, அட்லீஸ்ட் டிராவது பண்ணிருக்கலாம். ஏன்னா 3 விக்கெட்ஸ் தான் விழுந்தது, 7 விக்கெட்ஸ் கையில இருந்தது. ஒரே செஷன் தான் பாக்கி இருந்தது, அதுல வந்து கோட்டை விட்டாங்க. ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு மனசு. எனக்கு இன்னைக்கு தூக்கமே வராது. கண்டிப்பா. பல இந்தியன் ஃபேன்ஸோட நிலைமையுமே அப்படிதான். ஏன்னா ஏர்லியா எந்திரிச்சு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 5 மணிக்காக பார்த்துட்டு இருக்கோம், இப்படி பண்றீங்களே அப்படின்னா எல்லாரோட இல்ல, புலம்பலுமா இருக்கு. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க நீங்க. இந்த கடைசி 10 நிமிஷத்துல கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு சார். இந்த ஆமா, டீக்கு அப்புறம் 10 நிமிஷத்துல கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா 3 4 விக்கெட் போயிடுச்சு கட கட கடன்ட்டு. கண்டிப்பா. அதனால தான் சேஞ்ச். பட் இதுக்காக 5 நாள் கஷ்டப்பட்டு பும்ராலாம் போலிங் போட்டிருக்காரு. ஆமா யோசிச்சு பாருங்க. ஆமா 5 நாள் பும்ரா கஷ்டப்பட்டு போடுங்க. நிதிஷ் உயிரை கொடுத்து விளையாடுறாரு. அந்த ஜெய்ஸ்வாலும் நல்லா விளையாடுறாரு. அந்த ஜெய்ஸ்வால் ரன் அவுட்டை பத்தி சொல்லி ஆகணும் சார். ஆமா. ரொம்ப பேர் வந்து கோலியை வந்து குறை சொல்றதுக்கு பயப்படுறாங்க. இது ஒரு கேவலமான ஒரு கோழைத்தனம் இது. அது கண்டிப்பா கோலியோட மிஸ்டேக். ஏன்னா நாங்கெல்லாம் கிரிக்கெட் ரொம்ப வருஷம் விளையாடுறோம், 50 வருஷத்துக்கு மேல விளையாடுறோம். என்னன்னா, எப்ப பேட்ஸ்மேனுக்கு எல்லாம் நான் ஸ்ட்ரைக்கை தாண்டி பவுலருக்கு பின்னாடி பால் போறதோ அப்ப பேட்ஸ்மேன் கால். ஓகே. பேட்ஸ்மேன் என்ன சொல்றானோ அதை நான் ஸ்ட்ரைக்கர் கேட்கணும். ஓகே. ஸ்ட்ரைக்கர் என்ன சொல்றானோ நான் ஸ்ட்ரைக்கர் கேட்கணும். அவன் ஓடி வந்தா இவங்க ஓடி போகணும், வேற வழியே கிடையாது. இதுதான் ரூல். ஓகே. இவர் மட்டும் பாலை பார்த்துட்டு நிக்கிறாரு. அவன் வந்துட்டு 2 பேரும் ஒரே கிசை நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பால் வந்து போகுது அங்க. ஆமா. அப்புறம் தான் அங்க போய் அடிக்கிறாங்க ஸ்டெம்பை. அவ்வளவு டைம் இருக்கு. ஒழுங்கா கோலி முதல்ல ஓடினா அவர் ரீச் பண்ணிருக்கலாம் ஈஸியா. ஏன்னா அந்த சைடு த்ரோ அப்படி அடிக்க மாட்டாங்க, அவருக்கு டேஞ்சர் ரெண்டே கிடையாது. டேஞ்சர் ரெண்ட் ஃபார் ஜெய்ஸ்வால் தான். கிடையவே ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. போலர் 2 தான் அடிப்பாங்க, அது மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஓகே. ஒன், அதுக்கு வந்து ஜெய்ஸ்வால் தான் ரெஸ்பான்சிபிள். பிகாஸ் அவர் தான் கால் பண்ணாரு. கால் அவர் பண்ணுங்க. ரன் அவுட் பண்ணா அவரோட ஃபேட் அது. ஓகே. கோலி இந்த விஷயத்துல அவரை திருப்பி அமைச்சது ரொம்ப ரொம்ப மட்டமான டிசிஷன் அது. அது கோலி வந்து இந்த லெவல்ல இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அவர் என்ன பண்ணாலும் தப்பா போகுது இப்ப கோலி. அதுதான். அப்புறம் தேவையில்லாம அந்த சின்ன பையனை போய் ஒரு ஷோல்டர் பண்ணி இடிச்சு ஆமா, அதுவுமே பெரிய ஒரு லெவல் ஆஸ்திரேலியா டிமெரிட் இந்தியாவால பயங்கரமா டிமெரிட் பாயிண்ட் வாங்கி. ஆமா, அசிங்கமா 1 மேட்ச் பேன் பண்ணிருப்பாங்க. தப்பிச்சாரு அவரு. ஓகே ஓகே ஓகே. சோ அது அதெல்லாம் வந்து ஒரு சின்ன பையன் ஃபர்ஸ்ட் டைம் டெபு ஆடுறவர்கிட்ட அவ்வளவு இதா அக்ரெசிவா போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு இல்ல நினைக்கிறேன். சார், இவர் 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 எந்த ஸ்டேட்டஸ் இருக்காரு, டாப் பேட்ஸ்மேன் இருக்காரு, போய் இடிக்கலாமா போய்? அது நல்லா தெரியுது. இவரே வாலண்டியர். அப்ப எங்க வந்து ஒரு போற ஆளு நேரா அவனை பார்த்து ஓடி வந்து அவனை போய் இடிக்கிறாரு. ஏன்னா இவரோட ஃபேன் சிராஜை வந்து ஒரு 2 4 ஒரு 6 அடிச்சிட்டாங்க. அதனால சரி, okay. அதை தாண்டி இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்த ஜெய்ஷாலோட விக்கெட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எப்படின்னு சார்? ஏன்னா வந்து ஸ்டிக்கோ மீட்டர்ல பெரிய லெவல்ல ஸ்பைக் இல்ல, பட் ஆனா டீவியேஷன் இருந்துச்சு, டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னு இன்னொரு கால் எடுக்கிறாங்க. இதை பத்தின அவங்களோட முடிவு என்ன? சரி, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டிஃப்ளெக்ஷன் இருந்தது, பேட்ல பட்டது, டிஃப்ளெக்ஷன் இருந்தது. அம்பையர் அவுட் கொடுத்தான், கரெக்ட். ஆனா சிக்கோ மீட்டர் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே. அது காமிக்கல. அதுக்கு தான் வந்து இந்த ஹாட் ஸ்பாட்னு ஒன்று இருக்கு. பேட்ல பட்ட உடனே வெள்ளையா தெரியும் ஒரு புள்ளி. எக்ஸ்ரே மாதிரி இருக்கும். அது அது இருந்ததுன்னா இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும். அதை யூஸ் பண்றது இல்லை இப்ப. வெறும் ஸ்னிக்கோமீட்டர் தான் யூஸ் பண்றாங்க. ஸ்னிக்கோமீட்டர் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னாக்க, வேற எங்காவது காலும் இடிச்சா கூட இங்க சவுண்டுல வந்து கரெக்டா. காமிச்சிடும். அது கேஎல் ஒரு பெரிய ராகுலுக்கு அந்த ப்ராப்ளம். இஷ்யூ நடந்துச்சு சார். பெர்த் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆமா கேஎல் ஆமா. ராகுலுக்கு நடந்துச்சு அது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்புறம் போன டெஸ்ட்ல கூட ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அந்த மாதிரி. இது ரெண்டு இருக்கு. அதனால ஸ்னிக்கோமீட்டர்ல வந்து 100% ப்ரூஃப் கிடையாது. ஸோ ஹாட்ஸ்பாட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஹாட்ஸ்பாட்ல, ஆனால் ஹாட்ஸ்பாட்லயே ஒரு ஒரு டெக்னிக் இருக்குன்னு சொல்றாங்க. பேட்ல என்னன்னா, ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வராங்க. இல்ல, ஆயில் தடவினா கூட பேட்ல அந்த ஹாட்ஸ்பாட் வராதாம். ஆமா, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படின்ட்டு. ஆமா, நிறைய விஷயம் இருக்கு அது. ஓகே ஓகே ஏதோ வாட் எவர் இட் இஸ், இது வந்து ஆனா கிளியரா தெரிஞ்சது டிஃப்ளெக்ஷன் இருந்தது. ஓகே ஓகே பேட்ல சார். பட்டு சேஞ்ச் ஆச்சு. அது வந்து பட் கொஞ்சம் இந்த ஷார்ட் அடிச்சு தப்பு. ஆமா பிரச்சனைகளா போயிட்டு இருந்தது. அவருமே கொஞ்சம் ஆனா ஆனா உங்களுக்கு தெரியுமா, இது ஜோ வில்சன் அந்த அம்பையர் இருக்காரு, இது வரைக்கும் எந்த டிசிஷனும் கரெக்டா கொடுத்தது இல்லைன்னு அவருக்கு நல்ல பேர் உண்டு. ஓகே வேர்ல்டு ஒஸ்ட் அம்பையர்னு பேர் அவருக்கு. ஓகே ஓகே ஏன்னா எங்க குரூப்ல எல்லாம் ஜோ வில்சன் வந்து இந்த மேட்ச் பண்றான உடனே நாங்கெல்லாம் வந்து ஒரே, சரி இந்த மேட்ச் காமெடியா இருக்கும் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு. ஓகே சார். ஏன்னா அவ்வளவு மிஸ்டேக் பண்ணுவார் அவர். நீங்க சொன்ன மாதிரி ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கையில இருந்த மேட்ச் இந்தியா மிஸ் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து ஒரு அதுதான் சார், மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப வருத்தமா இருக்கு மனசு. இது அதாவது இது ஈஸியா டிரா பண்ணிட்டு அடுத்த மேட்ச் போய் ஒரு கலக்கிட்டு, அப்கோர்ஸ் தோத்தா தோக்குறோம், அது வேற விஷயம். அதானே. பட் இந்த மாதிரி க்ளோஸா வந்து ஒரு ரொம்ப அநியாயம் இந்த மேட்ச் தோத்துது. ஓகே மொத்த அதனால ரெக்கவர் ஆகணும். மென்டாலிட்டியுமே. ரெட்டி வந்து ரெக்கவர் பண்ணாரு. ஓகே ஓகே உங்களோட மாதிரி தான் எல்லாருமே ஜெயிக்க வேண்டிய மேட்சை மிஸ் பண்ணியாச்சு, இல்ல ஒரு டிரா பண்ண வேண்டிய மேட்சை மிஸ் பண்ணியாச்சுன்றதா எல்லாரோட இதாகவும் இருக்கு. ஸோ அடுத்த மேட்ச் என்ன கரெக்ட் பண்றாங்க, கரெக்ட். பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சார். பேசுவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.
தேங்க்யூ வெரி மச். அடுத்த மேட்ச் டெலிபரேட்டா ஏதாவது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், பும்ராக்கு கேப்டன்சி கொடுக்கலாம். ஓகே. ஏன்னா ரோஹித் ஃபார்ம்ல இல்லை. ஸோ அவர் வந்து he can drop himself. ஓகே. அதுல தப்பே இல்லை. ஏன்னா அவருக்கு சுத்தமா கை கால் வரல, இது ரிஃப்ளெக்ஸ் வரல, எதுவும் வரல. போச்சு. ஓகே. ஐசைட்டும் இருக்கு இல்லை. ஏன்னா இன்னைக்கு விளையாடின கேம் பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு அது. ஒன் செகண்ட். ஸோ அதனால அது பும்ரா கேப்டன்சி கொடுத்துட்டு ரோஹித் கேன் ட்ராப் himself. ஒன் செகண்ட். இன்னும் பந்துக்கு பதிலாக ஜூரல் கூட விளையாடலாம் என்ன கேட்டாக்க. ஏன்னா ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் மாதிரி இருக்கணும், அவருக்கு ஒரு பாடமா இருக்கணும். ஓகே. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து கவாஸ்கர் இது பண்ண பார்த்தாக்க போய் அடிச்சுடுவார் போல இருந்து, அந்த மாதிரி கோவத்துல கத்தினாரு அவர். அந்த அளவுக்கு அவர் கோவம் வந்தது அவருக்கு. இந்த மாதிரி ஒரு கோவம் வந்து அவர் ஒரு பிளேயரை திட்டி நான் பார்த்ததே இல்லை. அவ்வளவு மோசமா இருந்தது. ஓகே. கோர்ஸ் அவர் ஈயாட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவர் 1984 வந்து கபில் தேவ் இதே மாதிரி ஒரு ஒஸ்ட் ஷாட் ஒன்று அடிச்சு, கவாஸ்கர் வாஸ் கேப்டன் அப்ப. ஓகே. ஸோ அடுத்த டெஸ்ட் ட்ராப் பண்ணிட்டார் கபில் தேவ் ஓகே. ஃபார் பிளேயிங் தட் பேட் ஷாட். ஓகே. அந்த மாதிரி he is a total disciplinary man, and also he believes you must play for, when you play for the country you must be serious. ஓகே. ஓகே. ஸோ பார்க்கலாம் அதனால அது ரொம்ப முக்கியம் அது. என்ன சரி, பண்றாங்க தேங்க்யூ அப்படின்றத வெரி மச் சார். தொடர்ந்து பார்க்கலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். பை.